உணர்வின் வெளிப்பாடு. நம்ம பார்த்தோம், அணுவில் எதுலாம் எம்டி ஸ்பேஸோ அதுதான் உணர்வு, அதுதான் ஒரு கண்ட்ரோலர். அது என்ன பண்ணுதுன்னா, அதை சுற்றியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பற்றிய இன்ஃபர்மேஷனை நியூக்ளியஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம அந்த உணர்வோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த நியூக்ளியஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நம்மளால் ரீட் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் உணர்வின் வெளிப்பாடு. ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. என்னென்னா, ஒவ்வொரு அணுவும் மற்ற அணுக்களோடு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. அந்த ஒவ்வொரு கூட்டமைப்புக்கும் பல்வேறு உணர்வுகள் இருக்காது, உணர்வு மையம் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா மாறிடும். ஸோ அதனால் என்னென்னா, நம்ம அதிலிருந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை வேணாலும் எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் அது கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ பல அணுக்கள் சேர்ந்தது, பல கோடி பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஒரு பொருள் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த சூரியன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தானே, இந்த சந்திரன் அப்படின்னு சொல்கிறதும் அதே மாதிரி தானே. அது எவ்வளவு பெருசாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரே பொருளாக தெரியுது. அந்த ஒரே பொருளுக்கு நிச்சயமாக பல்வேறு உணர்வு மையம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரே உணர்வு மையம். ஸோ ஒரு சூரியன்கிட்ட ஒரே ஒரு உணர்வு மையம் தான் இருக்குது. ஒரு சந்திரன்கிட்ட ஒரே ஒரு உணர்வு மையம் தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டார்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு உணர்வு மையம் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மொத்த பூமிக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம இந்த பூமியில் ஒரு பார்ட்டு தான், நம்ம தனித்தனியாக செயல்படுறோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இந்த பூமியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். வேறு மாதிரி நமக்கு செயல்பட தெரியாது. ஏன்னா இந்த பொருள் தன்மை அப்படிங்கிறது இந்த உணர்வை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்மளால் இங்கேருந்து நிலாவுக்கு போனோம்னா இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே பிஹேவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த பூமியினுடைய பொருள் தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கான்சியஸ்னஸில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிஹேவ் பண்ணுவோம். இதே நம்ம நிலாவில் போய் இறங்கணும் அப்படின்னோம்னா, ஸோ நிலாவினுடைய கான்சியஸ்னஸுக்கும் நமக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நமக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே இருக்கிற பொருட்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம முழு கான்சியஸ்னஸோடு இல்லை அப்படின்னா நிலாவில் நம்மளால் சுதாரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சூரியன் அப்படிங்கிறது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உணர்வு மையம். ஸோ அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க. சூரியன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சமந்தான், நிலா அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சமந்தான். ஏன்னா ஒரு நிலா 10 செயல்படாது. இன்னைக்கு இப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி செயல்படாது. ஏன்னா அந்த நிலாங்கிறது மொத்தமும் ஒரே பொருள் தன்மை. அந்த பொருள் தன்மையை சார்ந்த எல்லா கான்சியஸ்னஸும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே உணர்வு மையமாக இருக்குது. அப்போது நிலா அப்படிங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரி தான் செயல்படும். அப்போது நிலாவை ஒரு மனிதனாக கன்சிடர் பண்ணினாங்க, சூரியனை ஒரு மனிதனாக கன்சிடர் பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய விஞ்ஞானத்தை உருவாக்குனாங்க. அதெல்லாம் நம்ம பின்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம உணர்வு பூர்வமாக இருந்தோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய உணர்வு மையத்தில் இருந்தோம் அப்படின்னம்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுது, ஏற்கனவே என்ன நடந்ததுங்கிறத நிச்சயமாக நம்மளால் தெளிவாக உணர முடியும். ஏன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. த சைக்ளோன் ஆஃப் சென்னை டிசம்பர் 2015 பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு புயல் வந்து சென்னையை தாக்கி எல்லா இடத்துலையும் தண்ணியாக வந்துடுச்சு. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஒரு டிவியில் கூட
அங்கே இருந்த பறவைகள்லாம் கொத்து கொத்தா இறந்துடுச்சு அப்படின்னு ஒருத்தர் கூட காமிக்க முடியல. அப்படியே ஒரு பறவை இறந்திருந்தாலும் அதுக்கு தெரிஞ்சு தான் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற சைக்ளோன் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாலேயே நமக்கு காற்று வந்துகிட்டே இருக்கு. இந்த காற்றினுடைய அணுக்கள்ல நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் வரத்தான் செய்யும். இந்த பறவைகள் மற்ற உயிரினங்கள் எக்ஸ்பிரசிவ்னஸ் எதுக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அதுக்கு உணர்ந்துக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். இந்த கான்சியஸ்னஸோட தொடர்பு கொள்கிற தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, காற்றில் வர ஒரு சின்ன சேஞ்சு கூட அந்த பறவைகளுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, சேஃபாக இந்த பறவைகள்லாம் லேசாக காற்று மழை வரும்போதே அழகாக சேஃபான இடத்துக்கு போய் சேர்ந்துடும். நமக்கு தெரியாது, அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு போய் கதவை க்ளோஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது, ஆஸ்திரேலியாவிலிருந்து குறிப்பிட்ட காலங்களில் சென்னைக்கு வேடந்தாங்கலுக்கு நிறைய பறவைகள் வருது. அது எப்படி கரெக்டாக அது வருது, இந்த இடத்துல டைமில் தண்ணி இருக்குங்கிறத எப்படி அந்த பறவைகள் தெரிஞ்சிக்குது அப்படின்னா, இந்த உணர்வு, இந்த காற்றுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. ஸோ இந்த காற்று தண்ணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ரொம்ப சீக்கிரமாக கடத்தக்கூடிய ஒரு மீடியா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாக அது கடத்துறதுனால ரொம்ப ஈஸியாக, ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடும். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடிக்கிற காற்றுல அந்த வர இன்ஃபர்மேஷனில் எங்கே இருக்கிற ஒரு பறவைக்கு கூட இந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். ஸோ அந்த கணக்கை வச்சு தான் அந்த பறவைகள் நம்மளுடைய வேடந்தாங்களுக்கு வருது. இல்லைன்னா நீங்கள் கூட வாட்ச் பண்ணுங்கள், வானத்தில் அண்ணாந்து பாருங்கள், பறவைகள் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகும், சாயந்தரம் என்ன பண்ணுன்னா அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பி போகும். இது எப்படின்னா கரெக்டாக இந்த திசையில் இங்கே தண்ணி இருக்கும் அப்படிங்கிறத பறவைகளுக்கு ஈஸியாக தெரியும். இதே மாதிரி நம்மளாலையும் தெரிஞ்சிக்க முடியும். அதை பற்றிலாம் நம்ம பின்னால் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கண்ணை மூடி எதை பற்றியும் சிந்திக்காமல் சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. நீங்கள் ஒரு கல் பாறை அப்படின்னு நினச்சி சும்மா ஒரு 5 நிமிஷம் எதுவுமே செய்யாமல் நீங்கள் உட்காருங்க. ஓகே, யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு இந்த யூஆரில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு எழுதுங்க. நன்றி.